ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 18/1/2024 கர்னியா ப்ளஸ் KN 505க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட கெஸ்ஸிங்கை ரொம்ப சிம்பிளாக தான் எப்போதும் போல் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. ஸோ கெஸ்ஸிங்கில் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கான சான்சஸும் சொல்லிடுவோம். ஸோ சீபோர்டுனாலும் சீபோர்டு தான் சொல்லிடுவோம். ஏன்னா ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ சீபோர்டுக்கான கெஸ்ஸிங்காக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வேளை டவுட் இருந்துச்சுன்னா அது ஆல் போர்டுக்கான சான்சஸ்ன்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நண்பா. அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது, அதை மட்டும் எப்போதுமே புரிஞ்சுக்குங்க. இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட் வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட். வியாழக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை வந்து 603 நம்மளுடைய ABC போர்டு ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 174,603. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 873. அதுக்கு முந்தின ட்ரா 223. இப்போ இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5D40யோட 6886 சொல்லிட்டு கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான சீபோர்டு கிடைக்குது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 870 கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 528. நம்மளோட எக்ஸ்படி 5D40ங்கிறதுனால இதில் அந்த 28 எடுக்கணும். இந்த 28ஓட நம்ம +68. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் கூட்டி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆன்சரை மட்டும் போட்டுடலாம். 2ஓட 6 கூட்டும்போது 8. இங்கே 8ஓட 8 கூட்டும்போது 6. 8 அல்லது 6 நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான சீபோர்டு அல்லது ஆல். ஸோ சீபோர்டுக்கான கெஸ்ஸிங்காக இருந்தாலும் வேணும்னா நீங்கள் ஆல் போர்டையும் பயன்படுத்திக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆல்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ நண்பருடைய கமெண்ட்டுக்கு தான் நான் அந்த பதில் சொல்கிறேன் நண்பா. ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளை வந்து அடுத்த வேலைக்கு நகல் முடியாத அளவுக்கு நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன், சீபோர்டு வீடியோ தான் வேணும்னா ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இப்போ 8 அல்லது 6 கிடச்சிருக்கு. இங்கே நம்மளுக்கு இந்த 870க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 666 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 and 6 and 6. ஸோ ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கு. நம்ம சி போர்டு இந்த இடத்துல நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ABC. ஃபுல் போர்டுமே பாஸு நண்பா. இந்த இடம் ஒரு நல்ல வெற்றி, ஏன்னா வந்து 666 கிடச்சிருக்கு. இப்போது நம்ம 666 பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 526. இதில் நம்ம எடுக்க போகிறது 26. இதோட +68 நம்ம கூட்ட போகிறோம். இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டும்போது 8. 8ஓட 6 கூட்டும்போது 4. 8 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 666க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். இப்போ இந்த 666க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 828 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஸோ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and C. இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம், ஏன்னா பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 828க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 2 ட்ரா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம மைனஸில் இறங்குறோம். ஸோ 828 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 953. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 53. இதோட -86. எல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் தான், யாரும் கடை வாங்கி கழிக்க வேண்டாம். 8ல் 5 போயிடுச்சுன்னா 3. 6ல் 3 போயிடுச்சுனாலும் 3. ஸோ 3 மட்டும்தான் இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 828க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு அல்லது ஆல் 3 மட்டும் தான் நம்மளுக்கான டச்சாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த 828க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 223 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு C. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரா ABC, 2வது ட்ரா AC, 3வது ட்ரா நம்மளுக்கு C. இப்போ 223க்கு பார்க்கலாம். மறுபடியும் நம்ம 86. 223 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 919. இதில் நம்ம எடுக்க போகிறது 19. இதோட -86. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 1 போயிடுச்சுன்னா 7. 9ல் 6 போயிடுச்சுன்னா 3. 7 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 223க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 223. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 873 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 and 3.
சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. இப்போ இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது, அதோட பெய்ட்ஸும் இருக்குது. இப்போது 873க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான சி போர்டு கெஸிங் என்னென்னு பார்க்கலாம். இந்த ட்ரா நம்மளுக்கு +86 நண்பா. 873 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 107. இதில் நம்ம எடுக்க போகிறது 07, இதோட +86. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 0 கூட்டினோம்னா நம்மளுக்கு 8, 7ஓட 6 கூட்டினோம்னா 3, 8 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 873க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு. சி போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 3. இப்போ இந்த 873க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 603 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 603 தான் நம்மளுடைய போன வார வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஒரு 5 ட்ராக்கு மேலே எக்ஸாம்பிளாக பார்த்துட்டோம். அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸும் நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டுக்கு தான் சான்சஸ் இருக்குது. வேண்டாம் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். நல்லா கேட்டுங்க நண்பா. அந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள் நம்ம சி போர்டுக்கு தான் கெஸ் பண்ணியிருக்கோம், வேணுண்டா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். சரிதானே நண்பா? இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர் என்னென்னு பார்த்துடலாம். 603 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 174. இதில் நம்ம எடுக்க போகிறது 74, இதோட நம்ம 86 +86. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டும்போது 5, 6ஓட 4 கூட்டும்போது 0, 50 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுடைய இந்த 603க்கு அப்புறம் இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 0. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட 5 அல்லது 0 இருந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. எல்லாமே மெத்தட் படி தான் போட்டிருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ இதை கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 5 அல்லது 0, 5 அல்லது 0 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் நண்பா. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை பெய்ட்ஸ் வரதாக இருந்துச்சுன்னா 5500, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு 50 அல்லது 05 வாங்குறது. ஏன்னா டபுளுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் நண்பா கெஸ் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க, அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் அதிகப்படியாக திருப்பி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது. அதே மாதிரி எப்போதும் போல் இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் எடுத்து கெஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து நேற்றுக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்லாம் வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை எடுத்து கெஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம எப்போதுமே வந்து அந்தந்த கிழமைக்குள்ள ரிசல்ட் வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால கருணையா ப்ளஸ்ங்கிற கம்பெனியில் வருது. அதனால் நம்ம வந்து அந்தந்த கம்பெனியை கரெக்டாக கெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு டச்சஸை எடுக்க முடியும். ஸோ இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். இன்றைக்கி வியாழக்கிழமை 18/1/2024 கருணையா ப்ளஸ் KN 505க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.